யூடியூப்ல வீடியோ எடுத்து அப்லோட் பண்றதுக்கு என்னென்ன ஆக்சஸரிஸ்னா உங்களுக்கு தேவை அப்படிங்கறத இந்த ஒரு வீடியோல டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நீங்க ஒரு பிகினர் யூடியூபரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா. ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கிறதுக்கு என்னென்ன தேவை, ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய கேஜெட்ஸ் எல்லாமே நான் சொல்றேன். அதே போல ஹை ப்ரொஃபஷனலா நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களும் இந்த ஒரு வீடியோ பார்க்கலாம். ரெண்டுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் டீடைலா சொல்லியிருக்கேன். இது யூடியூப் டுட்டோரியல் வீடியோ. இது பார்ட் வைஸாக வந்துட்டு இருக்கு. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 சொல்லிட்டு பார்ட் வைஸாக வந்துட்டு இருக்கும். அதோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். யாரும் பார்க்கல அப்படின்னா கிளிக் பண்ணி கண்டினியூவாக பாருங்க. அப்பதான் நம்மளோட சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து சேனல்லேருந்து பேமெண்ட் உங்கள் பேங்க்கு வர வரைக்கும் நம்மளோட சேனலில் வீடியோ ப்ரீஃபாக இருக்குது. நீங்கள் அதெல்லாமே கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் உள்ள யூடியூப் டுட்டோரியல் பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு போதும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனலில் போடுற யூடியூப் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபர்ஸ்ட் நீங்க ஃபேஸை காமிச்சு ஒரு வீடியோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கேமரா வேணும். அந்த கேமரா உங்களோட மொபைல்ல வச்சு ஷூட் பண்ணாலுமே பரவாயில்ல, ஒரு டீசன்ட் குவாலிட்டியா இருக்கணும். அந்த ஒரு கேமரா குவாலிட்டி ப்ரொஃபஷனலா அந்த வீடியோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலுமே ஒரு ப்ரொஃபஷனல் டிஎஸ்எல்ஆர் கேமரா வாங்கிக்க முடியும். அந்த ஒரு கேமரா வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் போல காஸ்ட் அதிகமா போட்டு பட்ஜெட் ரொம்பவே அதிகமாகும். இல்ல நான் இப்பதான் பிகினர் யூடியூப்ல இப்பதான் சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், என்னால அவ்வளவு காஸ்ட் போட்டனா யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கறத நினைச்சிட்டு இருக்காங்க. உங்களோட மொபைல பயன்படுத்தி நீங்க வீடியோ ஷூட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேஜெட் அப்படின்னு பார்த்தா மைக் தான். இந்த மைக் ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு கேஜெட். ஏன்னா உங்களோட ஆடியோ குவாலிட்டியில தான் உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களோட வியூவர்ஸ் உங்களோட வீடியோ பார்ப்பாங்க கான்ஸ்டன்டா. ஏன்னா உங்களோட ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே லோவா இருந்துச்சு, ஒரே இறைச்சலா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களோட வீடியோஸ் அவ்வளவா பாக்குறதுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க. எல்லாமே வீடியோ எடுக்கிறவங்க கண்டிப்பா ஒரு மைக் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுப்பாங்க. நீங்களும் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா மஸ்ட் நீங்க வாங்க வேண்டியது மைக் வாங்க வேண்டியது. பட்ஜெட் லெவல்ல நீங்க மைக் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா M1 மைக் சொல்லிட்டு ஒரு மைக் இருக்கு. அந்த மைக்ல அதிக யூடியூபர்ஸ் வாங்கி இருக்கிறாங்க. அந்த ஒரு மைக் பயன்படுத்தி உங்களுக்கு எல்லா வீடியோஸும் ஷூட் பண்ண முடியும். யாருமே இன்டர்வியூ எடுக்கிறாங்களுமே அந்த ஒரு மைக் பயன்படுத்தி அதிக பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரைபாட், உங்களோட மொபைல் இல்லாட்டி டிஎஸ்எல்ஆர் கேமரா ஏதோ ஒன்று வச்சிருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் ஹோல்ட் பண்றதுக்கு ஒரு ட்ரைபாட் தேவை. ஏன்னா ஒரு ட்ரைபாடை வச்சு நீங்க வீடியோ ஷூட் பண்ண போறீங்க, டோர்ல நீங்க வீடியோ ஷூட் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ட்ரைபாட் தேவை. நான் பிளாக் பண்ண போறேன் அப்படின்னா அதுக்குமே ட்ரைபாட் தேவை. அதுக்கு கொஞ்சம் போல சின்ன ட்ரைபாட் தேவை. ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ட்ரைபாட் வாங்கணும். மொபைல் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நார்மல் சீப்பான ட்ரைபாட் 300 500 அதுக்குள்ள ஒரு ட்ரைபாட் தான் இருக்கு. நீங்க ஒரு கேமராவுக்கு ட்ரைபாட் வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்துல ஒரு 1000 கிட்ட அதுக்கும் மேல நீங்க ட்ரைபாட் வாங்குறதா பெஸ்ட். நீங்க ஒரு கேமராக்கு ட்ரைபாட் வாங்க போறீங்க அப்படின்னா நான் ஒரு பிளாக் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல ஒரு சின்ன ஒரு ட்ரைபாட் பே பண்ணி வாங்கிக்கலாம். செல்ஃபி ஸ்டிக் போல இருக்கக்கூடிய ட்ரைபாட்ஸ் எல்லாமே இருக்கு அவைலபிளா. எல்லாமே ஒரு 800க்கும் உள்ளதான் இருக்கு. அதே போல மேலேயும் இருக்கு. எல்லாமே குவாலிட்டியை பொறுத்து அந்த ட்ரைபாட் மஸ்ட் ட்ரைபாடும் இம்பார்ட்டன்டா உங்களோட வீடியோ ஷூட்டுக்கு தேவை. நீங்க இன்டோர்ல நீங்க வீடியோ ஷூட் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா லைட்டிங் செட்டப் தேவை. லைட்டிங் செட்டப் இல்லாம இன்டோர்ல வீடியோ ஷூட் பண்றது இம்பாசிபிள். உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களோட வியூவர்ஸ் உங்களோட வீடியோ கண்டிப்பா பார்க்கவே மாட்டாங்க. ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி இருக்கணும் உங்களோட வீடியோல. சில பேர் குவாலிட்டி நல்லா ஸ்டூடியோ லைட் தான் வச்சு வீடியோ ஷூட் பண்ணுவாங்க. பட் சில பேர் நார்மல் டியூப் லைட் இல்லாட்டி ஒரு 2 எல்இடி லைட் இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் ப்ரொஃபஷனலா ஸ்டூடியோ லைட், சாஃப்ட் பாக்ஸ், அப்புறம் அம்ப்ரெல்லா லைட் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ப்ரொஃபஷனல் வீடியோ லுக்கிங்காக இதை பயன்படுத்துவாங்க. இதுக்கான ஒரு காஸ்ட் ஒரு 10,000 கிட்ட வந்துடும். சாஃப்ட் பாக்ஸே ஒரு 3000ல இருந்து மேல ஸ்டார்ட் ஆகுது. 10,000 தைக்க இருக்கு சாஃப்ட் பாக்ஸ் எல்லாமே. அதுக்கும் மேலேயுமே இருக்கு. மினிமம் பட்ஜெட் அப்படின்னா கண்டிப்பா ரிங் லைட் வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு ஹைட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து உங்களுக்கு ரிங் லைட் அவைலபிளா இருக்கு. நீங்க ரிங் லைட் வாங்கியும் யூஸ் பண்ண முடியும். நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்க தான் ஒரு வீடியோ ஷூட் பண்றதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டா ஒண்ணு. உங்களோட வீடியோ எடுத்த பிறகு எடிட் பண்றதுக்கு ஒண்ணு உங்களோட மொபைலே எடிட் பண்ணலாம், இல்ல அப்படிங்கிற பட்சத்துல உங்களோட லேப்டாப் பயன்படுத்தி எடிட் பண்ணலாம். இதுல எது இருந்தாலுமே உங்களோட வீடியோ ஈஸியா எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில லேப்டாப், மொபைல் எல்லாத்தையுமே இருக்கு. இதை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை. மஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு கிளியரான ஒரு கேமரா, மைக், ட்ரைபாட், அப்புறம் ஒரு லைட்டிங் செட்டப். உங்களோட யூடியூப் வீடியோ ஷூட் பண்றதுக்கு இது 4 தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு வீடியோல யூடியூப் வீடியோ ஷூட் பண்றதுக்கு என்னென்ன ஆக்சஸரிஸ்னா ரொம்பவே இம்பார்ட்டன்டா தேவை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்க யூடியூபரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்மளோட சேனல்ல போடுறது எல்லாமே யூடியூப் டியூட்டோரியல்ஸ் மட்டும்தான். யூடியூப் சேனல் கிரியேட் பண்றதுல இருந்து யூடியூப்ல இருந்து பேமெண்ட் பேங்க் வர வரைக்கும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுருக்கோம். அந்த ஒரு வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதே போல அதோட பிளேலிஸ்ட் லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி கண்டினியூஸா பாருங்க. நீங்க ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி பர்ஃபெக்ட்டா க்ரோ பண்ணி கொண்டு போக முடியும். இது பார்ட் 18 வீடியோ, 19 வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.